மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஹலோ மக்களை, நண்பா மிஸ் வெல்கம் டு ஜிஸ்டாகம், வெல்கம் டு அனதர் வீடியோ. அப்புறம் உங்களுடைய கோபம், ஆதங்கம், வெறி எல்லாத்தையும் வந்து தீர்த்துட்டிங்களா? சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் கமெண்ட்ஸ் ஆகும், டெலிகிராமில் வந்து மெசேஜ் ஆகும், வாய்ஸ் மெசேஜு, அப்புறம் கமெண்ட் டைப் மெசேஜ்னு எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டிங்களா? அவங்கள கொல்லணும், அவங்கள வெட்டணும், அவங்கள அதை செய்யணும், அவங்கள இதை பண்ணணும், சட்டம் கடுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய எல்லா கோபம், வெறி எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டிங்களா? உங்கள் ஆதங்கம்லாம் தீர்ந்துச்சா? கடுப்பாக இருக்குல்ல? அப்படி நான் கேட்டால் உங்களுக்கு கடுப்பாக இருக்குல்ல? கடுப்பாக இருக்குல்ல? இருக்கணும், கடுப்பாக இருக்கணும். அதுக்கு தான் நான் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் நினைக்கலாம், ஏன்னா எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துருச்சு, நாங்களாம் இவ்வளோ எமோஷனாக நாங்கள் வந்து ஒரு கொதிச்சு போயிருக்கோம், நீ என்னன்னா எங்களுக்கு கிண்டல் பண்ணுற மாதிரி வீடியோ போடுறியா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம். நான் ஏன் ஃபீல் பண்ணணும்? பெத்த அம்மாக்கே அந்த புள்ள மேலே ஃபீல் இல்லைன்னும் போது நான் ஏன் ஃபீல் பண்ணணும் அப்படின்ற நான் ஒரு கேள்வியை முன் வச்சா நீங்கள் என்ன பண்ண முடியும்? என்னன்னு பார்க்குறீங்களா? நான் பொய்யெல்லாம் சொல்லலைங்க, நான் சொல்லலை. அந்த பொண்ணுக்கு, அந்த பெண்ணை பொத்த அந்த அம்மா என்ன நிலைமை இருந்துச்சு நான் சொல்லலை, ஒரு லேடி சொல்லுவாங்க பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம் சார். எல்லா பேட்டி நியூஸ்ல எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க, சரிங்களா? கரெக்டா விசாரிச்சிங்களா? விசாரிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எதுக்கு போராட்டம் பண்ணாங்க? குழந்தைக்கு வந்து நியாயம் கிடைக்கும். எந்த குழந்தைக்குமே இனிமேல் இந்த மாதிரி நடக்க கூடாது. அதாவது என்னமோ சொன்ன மாதிரி நீதி கேட்டுட்டு எல்லாம் போராடுறதுக்கு உட்கார்ந்துருக்காங்க. அவங்க வந்து இந்த பணத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை விசாரிச்சிங்களா? அந்த பொண்ணு எந்த நிலைமையில இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பொண்ணு தொலைஞ்சு போய் 5 மணிக்கு தொலைஞ்சு போனது. அந்த பொண்ணுக்கே தெரியாது, அவங்க அம்மா அந்த அளவுக்கு போதையில இருந்தாங்க. நாங்க போய் எழுப்பணும், எந்திரிக்கவே கிடையாது. காலையில தான் அந்த பொண்ணுக்கே தெரியும். இது ஓப்பனாவே நான் சொல்றேன். அந்த பொண்ணு தொலைஞ்சு போனதே தெரியாது. நாங்க போய் பொண்ணு காணாம போச்சு பவி எந்திரினா அந்த அளவுக்கு தான் அந்த பொண்ணு இருந்தா. ஆனா போலீஸ்காரங்க சல்லடை போட்டு தேடினாங்க. 12:30 இருந்து எல்லாருமே தேடினாங்க, கிடைக்கல. அவங்க அப்பா ஒரு ஷாப்ல இருந்து வேலையை விட்டு வந்து 7 மணி அளவில் தான் அவரு அங்கேயும் தேடிட்டு அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இதுதான் உண்மை. ஸோ கேட்டுப்பீங்க அந்த பொண்ணு என்ன சொன்னிச்சுன்னு. இந்த பொண்ணு காணாமல் போனதே அந்த அம்மாவுக்கு தெரியாது. காலையில் 7 மணிக்கு அவங்க அப்பா வந்து தான் வந்து பொண்ணை தேடுறாரு. அதுக்கப்புறம் தான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்த 24 மணி நேரத்தில் அந்த கைதுகள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒருத்தர் வந்து தப்பி ஓடும் போது கால் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஹாஸ்பிட்டல்லாம் போய் சேர்த்துருக்கு அரசாங்கம், காவல்துறை. இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்த அந்த பாத்ரூம் இல்லைன்னு சொல்லிட்டு போய் ஒரு பொண்ணு கண்ணந்துண்டமாக வெட்டி போட்டு ஒருத்தர் செத்தானே, அப்போ இது நடந்துச்சான்னு யாராவது கேட்டோமா? இல்லை. மீடியாவே அதை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. 2 நாளைக்கு அப்புறம் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் மீடியாவே அங்கே போச்சு. மீடியா போனதுக்கப்புறம் தான் மக்கள் வந்தாங்க. 5 நாள் கழிச்சு தான் போராட்டம், 5 நாள் கழிச்சு தான் ஆர்ப்பாட்டம். ஆக்சுவலி 2-3 நாள் கழிச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் அப்படி பரவுது. பயங்கரமாக ரோட்டில் சூலூரில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. பயங்கர வீடியோ வைரலாக போகுது. ஒரு அக்கால அப்படியே குமுறுது. அது அந்த பொண்ணோட அம்மாவான்னு எனக்கு தெரியல. அந்த அக்கா அந்த அளவுக்கு குமுறுது. கொஞ்சம் பாருங்க. ஒரு கொலை தான் கட்டட அவனை எடுத்து போய் 3 மாசம் 6 மாசம் கொடுத்துட்டு சமாதானம் படுத்திட்டு அவனை வெளியே விட்டுட்டு நாங்க என்ன நினைச்சிருக்கீங்க? தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைச்சிருக்கீங்க? பொதுமக்கள் என்ன நினைச்சிருக்கீங்க? பெண்கள் எல்லாரும் இறைச்ச வாங்க கிடையாது. நாங்கள் எல்லாம் உள்ள கொந்தளிச்சு போய் கிடக்குறோம். 10 மாசம் கருவுல சுமந்து பேசாத வழி யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? எஸ் பெத்த வயிறு பற்றிக்கிட்டு எரியுது தான். கண்டிப்பாக நீங்கள் தானே பெற்றுருக்கீங்க. வயிறு எரியாமல் எப்படி இருக்கும்? பெத்த வயிறு எரியும் போது பிள்ளைய பத்தமாக பார்த்துக்கணும்ல அப்படின்னு நம்ம திருப்பி கேட்டோம்னா என்ன நீ இப்படி சொல்கிற அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கக்கூடாது. உங்கள் பிள்ளைய அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்றது தான் கரெக்டு. ஆனால் உண்மையாலுமே இந்த அக்கா வந்து அந்த பிள்ளைக்காக பேசுதா இல்லை காசு வாங்கிட்டு பேசுதா அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருந்துச்சு இதை பார்க்கும்போது. ஏன்னா கண்ணிலேருந்து தண்ணியை காணா, ரொம்ப அப்படியே மூச்சு பிடிச்சி அப்படியே கஷ்டப்பட்டு பேசுது. ஆனால் கடைசியில் ஒன்று சொல்லும் போது தான் புரிஞ்சிருச்சு, சரி இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு. அதை என்னன்னு பார்த்துருவோம். குழந்தைங்களுக்கு ஒண்ணு நடந்துச்சுன்னா விடவே மாட்டான். அதுக்குதான் உங்களை திறமையான ஆளுன்னு சொல்லி ஏன் ஹீரோன்னு நினைச்சு உங்களை கொண்டு வந்திருக்கிறேன். நாங்க நீங்க படத்தில் காமிக்கிற மாதிரி எல்லாம் நீங்க காமிக்கணும். சினிமாவில் பண்ண மாதிரி விஜய் அவர்கள் வந்து இதில் பண்ணணுமா? இதில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பண்ணணுமா? அதுக்கு தான் ஓட்டு போட்டு உட்கார வச்சோமா. அவர் வந்து கடவுள் இல்லைன்னு அவரே சொல்லிட்டாரு. சினிமாவில் ஒரு ஹீரோ 10-20 பேர் அடிக்க முடியும், நிஜத்தில் அடிக்க முடியுமா? ஸோ சினிமாவில் உண்மை எது பொய் எது அப்படின்றத பிரித்து பார்த்து புரிஞ்சுக்கிறது நம்ம மக்களுடைய மனநிலைமை இருக்கணும். சினிமாவில் சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எடுத்து பேசுகிறது நல்ல விஷயம். அதை வந்து செய்யணும், அரசியலுக்கு வந்து செய்யணும்னு ஆசைப்படுறது அது ஒரு நார்மலைசேஷன். இதே வந்து சினிமாவில் நடக்கிற மாதிரி 2.5 மணி நேரத்தில் எல்லாமே நடந்துடும். சிங்கப்பூரா மாற்றிடுவாங்க. தமிழ்நாடை மாற்ற முடியுமா? சிங்கப்பூரா 2 நாளில் முடியுமா? முடியாது இல்லை.
ஸோ இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கிட்ட நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் தெரியுமா? நம்ம இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். யாருக்கு? இந்த தீய சக்தியில் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு அவங்க என்னெல்லாம் வேலை பண்ணிகிட்ருக்காங்களோ அதுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். நான் சொல்லலை, ஸ்டாலின் சார் சொல்கிறார் இந்த ஆட்சி கவலை போகுதுன்னு. நான் இன்னும் ரொம்ப நாள் இல்லை, கொஞ்ச நாளில் கவுந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்களேன், இந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆட்சி வந்து பெருசாக நீடிக்காது. என்ன தான் விசிகாக்கு அப்புறம் வந்து ஐயுஎம்எலுக்கெல்லாம் வந்து அமைச்சர் பதவி கொடுத்தாலும் அவங்களுக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன், ஆனால் ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்காதுன்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக மோட்டில் சொல்கிறார். ஆக்சுவலி அவங்க ஆட்சி கவிழக்கூடாது, அது வேறு விஷயம். ஆனால் ஆட்சி கவிழணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கேடாக இருக்கணும், மக்கள் வந்து நிம்மதியாக இல்லை, மக்களுக்கு எதுவுமே சரியாக கிடைக்கல, இந்த முதலமைச்சர் ஆட்சியில் பயங்கர ஒஸ்ட்டு, இதுக்கு ஸ்டாலினே பரவாயில்ல அப்படின்னு மக்களை வந்து திங்க் பண்ணுற மாதிரி ஒரு மனநிலைமையை க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. அஜெண்டா அது, அவங்களுடைய அஜெண்டா, அதை அவங்க செய்வாங்க. ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை கிளியராக புரிஞ்சுக்கணும். நம்ம யார் எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லாம் திருப்பி திமுக அதிமுக எதிர்த்து சண்டை போடுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளை மாதிரி முட்டாள் வேறு யாருமே கிடையாது. நம்மளை மாதிரி முட்டாள் வேறு யாருமே கிடையாது. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம திமுக அதிமுகவை எதிர்த்து சண்டை போடல, நம்ம மக்களை எதிர்த்து சண்டை போட்டுட்ருக்கோம். இப்போ உங்களுக்கு புரியலையா? உண்மையை சொல்கிறேன் கேட்டுங்க. திமுக தான் அதிமுகவுக்கு தான் மக்கள் வந்து அதிகமாக வாக்கு பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்களுக்கு 1.25 கோடி பேர் தான் வாக்கு போட்டிருக்காங்க. அப்படி பார்த்தா நாங்கள் தான் வந்து மெஜாரிட்டின்னு உதயநிதி சொன்னார் ஒரு இடத்துல. அது உண்மைதான், அது உண்மைதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே 1.25 கோடி பேர் தான் விஜய் அவர்களை சிஎம் ஆக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கோம். மீதி இருக்கக்கூடிய 3 கோடி பேர் இந்த 40 திருட்டு பசங்க தான் சிஎம் ஆகணும்னு சொல்லி, சிஎம்மோ யாரோ ஒருத்தர், இது 2 பேரில் யாரோ ஒருத்தர் சிஎம் ஆகணும்னு சொல்லி ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ நம்ம யார் எதிர்த்து சண்டை போட்டுட்ருக்கோம்? நம்ம 1.25 கோடி பேர் 3 கோடி மக்களை எதிர்த்து சண்டை போடுறோம். அப்போ இந்த 3 கோடி மக்களில் எல்லாருமே அவங்களுடைய கொத்தடிமைஸ் தான். அவங்க என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டாங்க, அப்படி தான் இருப்பாங்க. எல்லாருமே கரெக்டட். அண்ட் முக்கியமாக நம்ம இப்போ யாரை எதிர்த்து சண்டை போட்டுட்ருக்கோம் தெரியுமா? இவங்கள கிடையாது, அரசு அதிகாரிகளை எதிர்த்து நம்ம சண்டை போட்டுட்ருக்கோம். சின்ன ஒரு உதாரணம், மின் தடை, மின் தட்டுப்பாடு எல்லா இடத்துலையும். இந்த வீடியோ பாருங்கள். 2 பேர், இவ்வளவு பேர் ஏரியாவுக்கு 2 பேர் வச்சிருந்தா பத்துமா? அது என்னையா முதலமைச்சர் அரசு துறை எல்லாம் வந்துட்டு சப்போர்ட் பண்றீங்களா? இல்ல அரசு துறை சப்போர்ட் பண்றீங்களா? கரண்ட் இல்லைன்னா சிஎம் போய் கேளுன்னு அவ்வளோ தெனாவட்டாக ஒருத்தன் உட்காந்து பேசினான் அப்படின்னா அப்போ அவனுக்கு என்ன நினைப்பு? என் மேலே நீ கை வச்சு பாருப்பா, நாங்கள் எங்கள் சங்கத்தை வச்சு நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் தெரியும். அதாவது இங்கே எல்லாருக்குமே ஒரு சங்கம் இருக்குது, தொழிலாளர் சங்கம் இருக்குது. அப்போ ஒருத்தர் வந்து தப்பு பண்ணும்போது அவரை வந்து நம்ம ஏதாவது ஆக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா உடனே அந்த சங்கம் சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து உடனே வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கான ஒரு வேலையை முன்னெடுக்கிறாங்க அவங்க. அப்போ ஒருத்தன் தப்பு பண்ணும்போது இந்த அரசாங்கம் அந்த சங்கம் சப்போர்ட் பண்ணாத அளவுக்கு அவன் மேலே இருக்கக்கூடிய உண்மையான தவறை வந்து சுட்டி காட்டி அப்போ தான் அவனை ரிமூவ் பண்ண முடியும், சஸ்பெண்ட் பண்ண முடியும். இல்லைன்னா சங்கம் வந்துடும். ஒரு அரசாங்கத்தை நடத்துறது சும்மா கிடையாது, அவ்வளோ சிக்கல் இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஒருத்தர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னா சும்மா எடுத்துட முடியாது. இன்றைக்கி சிடிஆர் நிர்மல்குமார் வந்து சொல்கிறாரு மிகப்பெரிய ஊழல் வந்து நடந்திருக்குன்னு. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நிறையா பேருக்கு மின்தடை வருதுக்கு காரணம் என்னென்னா, நம்மக்கிட்ட சஃபிஷியன்ட் பவர் சப்ளை இருக்குது, ஆனாலும் மின்தடை எல்லா இடத்துலையும் வர்றதுக்கு காரணம் அப்படின்னா இது ப்ரிசைஸாக அந்த ஊழியர்களே செய்கிறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறார். விச் மீன்ஸ் வாட்? நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். இதில் ஏன் இவங்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். இது இங்கே மட்டும் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்காது. இனி அரசாங்க ஆஃபீஸ் போனீங்கன்னா அங்கே நடக்கும், ஒரு பத்திரப்பதிக்கு போனீங்கன்னா அங்கே நடக்கும், எல்லா இடத்துலையுமே நடக்கும். ஏன்னா இவங்க எல்லாமே ஊழல்லையே ஊறி போயிட்டாங்க. இவங்க 50,000 சம்பளம் வாங்குறவங்க மாதம் 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க எல்லாரும், அரசு அதிகாரிகள் எல்லாருமே. எல்லாரையும் சொல்லலை, ஒரு ஆஃபீஸில் 50 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அதில் 40 பேர் வாங்குறவனாக தான் இருப்பான், 10 பேர் வேணால் நல்லவனாக இருப்பான். அப்போ இந்த 40 பேருக்கு வர வேண்டிய கிம்பளம் கட்டாகுது. புரியுதுங்களா? அவங்களுக்கு நாடு நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும் ஆசை கிடையாது. அவன் நல்லா இருக்கணும், அவன் குடும்பம் நல்லா இருக்கணும், அதுக்கான பணம் சேர்க்கணும். அதுக்கு அவனுக்கு தேவை அந்த கவர்மெண்ட் ஜாப். அந்த கவர்மெண்ட் ஜாப்பை வச்சு தான் அவன் சம்பாதிக்கிறான். அவனுக்கு கிடைக்கிற அந்த சம்பளம் பத்தாது. அவன் என்ன பண்ணுவான்? எனக்கு கிம்பளம் வேணும்னு சொல்லிட்டு அதை வாங்கி 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 பழகிட்டாங்க. இங்கே வந்து இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து கொள்ளையடிக்கவோ இல்லை உதயநிதி கொள்ளையடிக்கவோ இல்லை மற்றவங்க கொள்ளையடிக்கவோ அப்படின்லாம் இன்றைக்கி அவங்களுக்கு அவசியம் கிடையாது இருந்தாலுமே. ஏன்னா இப்போ அவங்க லட்சம் கோடி சேர்த்து வச்சுட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு அப்போ இங்கே நம்ம சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதே அரசு ஊழியர்களையும் பொதுமக்களையும், நமக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய அந்த 3 கோடி மக்களையும் தான். நம்ம கூட்டத்துக்குள்ள 10 பேர் இருந்தால் அதில் 3 பேர் கருப்பாட்டு இருப்பான், அதில் 3 பேர் வந்து நம்ம கூட்டத்தில் 10 பேர் இருந்தால் அதில் 5 பேர் வந்து திமுக காரனாக இருப்பான், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்டிகே காரனாக இருப்பான், அதிமுக காரனாக இருப்பான்,
ஏழு பேர் இருப்பாங்க, நம்ம ஒரு 3 பேர் தான் இருப்போம். அப்போ நம்ம 3 பேர் 7 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் அதெல்லாம் புரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், இஷ்டத்துக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். இஷ்டத்துக்கு அதை பண்ணணும், இதை பண்ணணும், சிஎம் சார் அதை பண்ணணும், சிஎம் சார் இப்படி பண்ணணும். சன்லைட் கொஞ்சம் அதிகமாக அடித்தா கூட சிஎம் சார் தான் காரணம்னு சொல்லுவீங்க போல இருக்கு. நான் என்ன கேட்குறேன், அப்படியே சட்டம் ஒழுங்கு சட்டம் வந்து ஜஸ்ட்டு இதில் நீதித்துறையில் தானே இருக்குது, சிஎம் சார் கையில் இருக்குது. அவருக்கு 1 வாரத்தில் தண்டனை கொடுக்கணும், 10 நாளில் தண்டனை கொடுத்துடணும், பயங்கரமான தண்டனை கொடுக்கணும். சரி, பயங்கரமான தண்டனை என்ன தண்டனை? மரண தண்டனை தான் பயங்கரமான தண்டனை. வேறு என்ன தண்டனை கொடுக்கணும் சொல்லுங்கள்? அது யார் முடிவு பண்ணுறது? கோர்ட்டு முடிவு பண்ணணும். அவ்வளோ சீக்கிரம் அது முடியுமா? இப்போ அந்த பொண்ணை கூட்டு போன அந்த ஆள் வந்து யார்? அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவன், அந்த பொண்ணோட அம்மாவுக்கு தெரிஞ்சவன். அவன் தான் பண்ணான்றதுக்கு என்ன ப்ரூஃபு அப்படின்றத எடுக்கணும். அப்போ அதுக்கு அந்த பொண்ணோட உடம்புல இருக்க மேட்சும் அவனோட மேட்சும் செட் ஆகணும். இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. நம்ம சட்டத்தில் எவனையும் ஆதாரம் இல்லாமல் அவ்வளோ சீக்கிரம் பனிஷ்மெண்ட் பண்ணிட முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனதுக்கு ஆதாரம் இருக்குது. ஆனால் அதைத்தான் அவன் தான் பண்ணானன்றதுக்கு ஆதாரத்தை தேட வேண்டியது போலீஸோடைய கடமை. அதுக்கான டைம் இருக்குது, அதுக்கான எல்லாமே இருக்குது. சும்மா எடுத்தவங்க ஒருத்தெல்லாம் செய்ய முடியாது. என்ன அரபு நாடா டக்குன்னு பிடிச்சி எல்லாம் பண்ணுறதுக்கு? அரபு நாட்டிலே டக்குன்னு எல்லாம் பண்ண மாட்டாங்க. அதுக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னு டைம் எடுத்துகிட்டு தான் பண்ணுவாங்க எல்லா நாட்டிலையுமே. ஆனால் தண்டனை கடுமையாக இருக்கும். அது கூட இப்போல்லாம் வந்து இங்கெல்லாம் கிடையாது. மற்ற இடங்களில் இந்த சவுதியில் மட்டும்தான் இன்னமும் இருக்குதுன்னு நினைக்கிறேன், தலை வெட்டுறதுலாம். ஆனால் மற்ற இடங்கள்லாம் இருக்கான்னு தெரியல நமக்கு. ஸோ நீங்கள் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல மக்களாகி நீங்கள் ஒழுங்காக சீராக இருங்க. ஏன்னா இங்கே எல்லாமே கரப்டட், மீடியா கரப்டட், பப்ளிக் கரப்டட், அரசியல்வாதிகள் கரப்டட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்கள் கரப்டட். ஸோ எவ்ரிபடி இஸ் கரப்டட். இந்த கரப்ஷனை உடனே கிளியர் பண்ணணும்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் முடியாது. நமக்குள்ளே இருக்க நல்லவங்க சேர்ந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். அவங்களுக்குள்ளே பயம் வரணும், தப்பு பண்ணால் தண்டனை கிடைக்கும், நம்ம மேலே பயங்கர சிவியர் ஆக்ஷன் எடுப்பாங்க, ஏன்னா அவங்ககிட்ட சாலிட் ப்ரூஃப் இருக்குது, காசு வாங்கிட்டு நம்மளுக்கு மாற்றி பேச மாட்டாங்கன்ற பயம் வரணும். அந்த பயத்தை ஏற்படுறது அவ்வளோ ஈஸி விஷயம் கிடையாது. அதுக்கு டைம் எடுக்கும். அந்த டைமை கூட கொடுக்க மாட்டேன்னு தையத்தக்கான்னு கூச்சிருந்தீங்கன்னா நீங்களாம் அப்புறம் என்னத்தை அரசியல் மாற்றத்தை நோக்கி வந்தீங்க? சிங்கப்பூர் என்ன அந்த சிங்கப்பூர் பிரசிடென்ட் வந்த அடுத்த நாளே சிங்கப்பூர் இப்படி ஆயிடுச்சா? இல்லை, 25 வருஷம் ஆச்சு. துபாய் என்ன மன்னர் வந்தோடனே இப்படி ஆயிடுச்சா என்ன? இவருக்கு 25 வருஷம் ஆச்சு இந்த நாட்டை அப்படி ஆக்கிறதுக்கு. அந்த டைம் அந்த மக்கள் கொடுத்தாங்க. நீங்கள் என்னென்னா வந்த 20 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே இப்படி லப்போதின்னு கத்தின்னு இருக்கீங்களா? இதனால தான் இவனுக்கு நல்லா வரமாட்டேங்கிறான் அரசியலுக்கு. தமிழ்நாட்டில் இந்தியாவிலே வரமாட்டான். ஏன்னா நல்லா வந்தால் பல்ல பிடிச்சி பதம் பார்க்குற மாதிரி அவனை பிடிச்சி நொண்டே இருப்பீங்க. உட்காந்து கொள்ளை அடிக்கும் போது வாயும் பின்னாடி பொத்தின்னு இருப்பீங்க எல்லாம். ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, முடிஞ்சால் ஒழுங்காக இருங்க, ஆட்சியை நல்லபடியாக நடத்த விடுங்க. இல்லையா ஸ்டாலின் சொல்கிற மாதிரி ஆட்சியை கலப்பாங்க, திருப்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா வைங்க, வைக்கலைன்னா நாசமாக போங்க. எனக்கு என்ன, எக்கேட கேட்டு போங்கன்னு தான் சொல்லுவேன் நான். இந்த மக்கள் நல்லா இருந்தால் நான் நாசமாக போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் நான் நினைப்பேன். கொஞ்சமாவது மூளை யூஸ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் உட்காந்துக்கிட்டு எல்லாத்துலேயும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. அது அவங்களுக்கு தான் சாதகமாக இருக்கும், அடுத்த எலெக்ஷனுக்கு ரொம்ப நமக்கு பாதகமாக இருக்கும் அப்படின்றத முடிவு பண்ணிங்க. இதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோ. சியானான வீடியோ. டேக் கேர், பை பை.